கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே குலதெய்வ வழிபாட்டையொட்டி 12 டன்னுக்கும் மேலாக அசைவ விருந்து தயாரிக்கப்பட்டது. 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அசைவ விருந்தை உண்டு மகிழ்ந்தனர். ஒசூர் அடுத்த நல்லூர் என்னும் கிராமத்தில் கரகதம்மா தேவி கோயில் திருவிழா நடைபெற்று வருகிறது. கவுடா சமூகத்தை சேர்ந்தவர்களின் குலதெய்வமான இத்தெய்வத்திற்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு திருவிழா நடக்கிறது. இதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் 50,000க்கும் அதிகமானோர் குவிந்தனர். காலை 5 மணியளவில் கரகதம்மா கோயிலில் விசேஷ பூஜை நடத்தப்பட்டு ஆடு மற்றும் கோழி பலியிட்டு உணவு சமைக்கப்பட்டது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தலைக்கறி, குடல் கறி, ஆட்டுக்கால் பாயா, அவித்த முட்டை என கமகமவென அசைவ உணவும் களி, சாதம், மல்லிகைப்பூ இட்லி, வெஜ் பிரியாணி, காரக்குழம்பு, வெஜ் பாயா, இடியாப்பம், சைவ மீன் வறுவல், தயிர் சாதம், தேங்காய்பால், ஜாமுன் என சைவ உணவுகளும் சமைத்து பரிமாறப்பட்டன. சமைப்பதற்காக கர்நாடக மாநிலம் கெங்கேரியில் இருந்து 200க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டனர். பரிமாறுவதற்காக 800 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஒரே நேரத்தில் 2000 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு சுட சுட விருந்து பரிமாறப்பட்டது. பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்காக 12 டன்னுக்கு மேலான எடையில் அசைவ விருந்து தயார் செய்து விருந்தளிக்கப்பட்டது.